அது என்ன உங்களுக்கு நடிச்சாமானதான் சுதந்திரம் வருது. சுதந்திரம் நடுசாமத்துல வாங்கணும். அண்ணே உங்க வாயால 4 வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க, அப்பதான் அவருக்கு ஏறும். நம்ம வாயால சொன்னா ஏறாதியா? நாய் விட்டு சொன்னா தான் நறுக்குன்னு ஏற. என்ன மாதிரி கடிக்கும்ல? அடிக்குமா? அவுத்துட்டா பிச்சு உதறிடும்ல. எது கேக்குற நீ இப்போ? எதுக்கா? அது மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு? அதுக்கும் விடுதலை கொடுத்து சுதந்திரமும் உனக்கு கிடைக்கும்ல? இது அவத்துடியா? கெண்டக்கால் போச்சு. நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களா? நாய் வவுன்னு பிடிச்சதுல 4 ராத்திரி கறி காணா போச்சு. போன பாடுபது முடியா அண்ணே, விடியத்துக்குள்ள விஷம் தலைக்கேறிடும்னே. நாம அதுக்குள்ள அவரை ஆஸ்பத்திரி கூட்டு போய் தொப்புல சுத்தி 16 ஊசி போடணும். யார் நாய்க்கா? பின்னணியா? கடிபட்ட பார்ட்டி எப்படிப்பட்ட பாய்சன் பார்ட்டி? இந்த மாதிரி விட்டேன்னா நாய் செத்து போயிடும். நாளைக்கே நாய் ஆஸ்பத்திரி கொண்டு போய் தொப்புல சுத்தி 16 ஊசி நாய்க்கு போடு. சரிங்க அண்ணே, உங்களுக்கு இந்த கிண்டல் தானே வேணாங்க. என்ன கிண்டல்? ஏய், போன அம்மாவாசனுக்கு அவனை கடிச்சு கருணாமே காலி ஆயிடுச்சுடா. உடம்பு பூரா பசம். நீ நாய் ஊசி போட போற இல்லையா? போட்டுறேண்ணே. வாயில ஜீவன்டா முட்டா பசல. யோ வாங்கி அவங்க உங்க நாய்களை பத்திரமா பாத்துக்கோ. நீ பாட்டு கல்யாண வீட்டுல வந்து 2 லெட்டர் எடுத்து பாக்கெட்ல ஒரு மான மரியாதை கெடுத்துறாது. முதல் துண்டுல கட்டிட்டு வராம இருக்கிற பாரு. ஒண்ணுதான் உன் கண்ணு உறுத்திட்டு இருக்குது. இந்த கருமை எனக்கே இருக்கு. மாப்பிள என்ன பிள்ளைகிற நீங்க போய் கழுவிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. புஷ்போலி ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வரவழியில கார் எல்லாம் சேராயிருச்சா. நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளில நாம தானே நல்லா பாத்து கவனிச்சு அனுப்பணும். அதனாலதான் வேலைக்கார பசங்க எல்லாம் என்னதான் பண்றாங்க? அவங்க கோயில் விசேஷமா ஊருக்கு போயிருக்காங்க. அதனாலதான் நானே தொடச்சிட்டு இருக்கேன். மாப்பிள தொடக்கும் போது நீ சும்மா இருந்தா நல்லா இருக்காது. நீயும் தொட. ஆமா, நான் தானே வேலை வெட்டியெல்லாம் திண்ணில படுத்து தூங்கிட்டு இருந்து பொண்ணை கொடுத்து நீங்க வந்து பாராட்டு பண்ற. மூஞ்சி பாரு மாப்பிள. நான் உள்ள தண்ணி நல்லா அடிச்சுங்க, நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிடுறேன். ஆமா மாமா, என்ன காருக்குள்ள தண்ணி ஊத்துறீங்க? ஆட நம்ம வீட்டுல கக்கூஸ் எல்லாம் இப்படித்தானே தண்ணி பழைய நடிச்சு. கக்குசு காரு ரெண்டும் ஒண்ணா போ. உங்க பரம்பரைக்கே காரும் கிடையாது கக்கூஸ் கிடையாது. நீ எப்ப கிளீன் பண்ணிருக்க? உங்க வீட்டுல மட்டும் நடு வீட்டுல கக்குசு கட்டி உனக்கு சண்டை போடுறா, அந்த பக்கம் போய் போடுங்க. தனியாவா? ஏன் கடிச்சு போடுவாங்க. உண்மை வேலையை பாருங்க மாமா. சாரி, இங்கிலீஷ் தெரியாது, சமாளிக்கிறேன் பாருங்க. மாமா கிண்டல் பண்ணாதீங்க மாமா. கந்தசாமி சென்றாஜி ஓடியாமடா, கவுண்டர் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கடா. ஐயோ கொசுடா, இது அடிக்கிற கொசு தான் அடிச்சிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள நீ ஆள் கூட்டிட்டு வந்துட்டிய. ஆடா அதை விடுங்க கவுண்டர் ஐயா. என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, மாட மாளிகை மாதிரி வீட்டை வச்சுக்கிட்டு எங்கயா கட்டுத்தறி வந்து கஷ்டப்படுறீங்க? சும்மா தானே உட்கார்ந்து இருக்கிற. சொல்லு. மாப்பிள புதுசா கல்யாணம் பண்ணிருக்காரு. ஒரு ஆம்பளை வாரிசு வேணும் ஆசைப்பட்டு கவுந்தபாடி ஜோசியர்கிட்ட போய் கேட்டோம். அவன் என்ன சொன்னா, 2 மாமனார் மாட்டு தொழுவத்துல படுத்தா தான் ஆம்பளை வாரிசு பறக்கும்ட்டா. அதான் நிமிஷோட படுத்திருக்கேன். மாட மாளிகை மாதிரி வீடு இருந்தாலும் மாட்டு தொழுத்துல படுக்கணும்னு இவங்க நெத்தியில கடவுள் எழுதிட்டான். அட வாங்கப்பா வேலையை பாப்போம். ஏண்டா நெத்தி என்ன சிலேட்டு பலகையை எழுதுறதுக்கு? ஆனா முடியா 2 களிமண்ல தானே செஞ்சிருக்காங்க. அதை வச்சு அடிச்சுட்டு போறேன். 2 களிமண்ணுங்கிற இது இதுல இல்லையாக்கு?